ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இயர் ரேங்க் பார்ட்டி அனிமேயோட எபிசோட் 6 தான். ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட நீங்க பார்க்கலையா, மறக்காம கீழே செக் அவுட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க நேனேன்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவளோட ஈரை பார்த்தோம், வாழை பார்த்தோம், மேரி ரொம்ப ஆச்சரியமா வரா. ஏன்னா அது அவ்வளோ கியூட்டா இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ் அந்த டஞ்சனுக்கு போறதுக்கு தயாராகிறாங்க. என்னால நம்ப முடியல, நம்ம நிக்கிற இந்த இடத்துக்கு கீழே தான் அது இருக்கு. இந்த சைடு இப்போதான் அவங்க சொல்றாங்க, ஆமா இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். ஆனா யூக்கு நீ வந்து உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஆனா இதுக்கு முன்னாடியே ஒரு 3 இயர் ரேங்க் பார்ட்டி இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு போனாங்க. இருந்தாலும் அவங்களால உள்ள போக முடியல. அதுக்குள்ளேயே அவங்க பின் வாங்கிட்டாங்க. முக்கியமா ஸ்காடியா, அதே மாதிரி கிராண்ட் ப்ளோ, அவங்களுக்கும் இதே விஷயம் தான் ஏற்பட்டது. நான் எதிர்பார்த்த மாதிரி தான் கிராண்ட் ப்ளோ அவங்க வந்தது ரெகக்னேஷன் கிடைக்கணும் தான். அதனால எனக்கு அந்த அளவுக்கு இந்த விஷயத்த பார்த்து ஆச்சரியமா இல்ல. அப்போனா இதுக்குள்ள இருக்குது தண்டர் பைக். இப்போ அவங்க ஒண்டி தான் உள்ள போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கத்து தான் நம்ம போறோம். தண்டர் பைக்ல இருக்க அந்த சைமன் அவன் வந்து அந்த ஸ்பான்சர் மணியை வச்சு என்ன பண்றான்னு இவங்களுக்கு தெரியல. அதையும் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க என்ன பண்றதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு, நீங்க உள்ள ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா எங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும். அங்க எல்லாருக்கிட்டையும் கேட்க அங்க சில்க் சொல்றா, முன்னாடியே எல்லாத்தையுமே பிளான் பண்ணோம். அதே மாதிரி ஒரு ஃப்ளோருக்கு போகும்போது நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கணும். யாருமே சேஃபா இருக்காங்களா, நம்ம என்ன இழந்தோம், என்ன நம்ம கிட்ட இருக்கு, அது எல்லாத்தையுமே நம்ம கவனிக்கணும். நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். சீன்ல இவங்க வந்து அங்க போறாங்க. போறதுக்கு முன்னாடி லைவ் ஸ்ட்ரீம் வழியா எல்லாருக்குமே சொல்ல எல்லாருக்குமே தெரியுது இவங்க வந்து க்ளோவர் தானே. இந்த மாதிரி தான் இவங்களோட ஜேர்னியும் அங்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவங்க உள்ள போகும்போது எலமெண்ட் எதுவும் கிடைக்காதா, அதனால அவகிட்ட இருக்கிற ஒரு பொருளை வச்சு அப்படியே மறைஞ்சு போறா. பார்க்கும்போது மேரிக்கு அங்க அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இது வந்து உண்மையிலேயே ஆசமா இருக்குல்ல. என்கிட்ட இருக்கிற இந்த பொருளால அஃபென்சிவா இருக்கிற மேஜிக்கை இன்னமும் ஸ்ட்ராங் ஆக்க முடியும். ஆனா யூக்கு நீங்க வந்து இப்படி ஃபீல் பண்றீங்க. நான் நினைச்ச மாதிரி அந்த அளவுக்கு எமோஷனலா ஃபீல் பண்ணல. உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரி நான் வந்து ஒரு அட்வென்ச்சரரா மாறினதுக்கு காரணமே சொசைட்டி கூட நானும் ஒன்னாகணும்னு. ஆனா அட்வென்ச்சரரா மாறி உங்க கூட இருக்கும்போது என்னன்னு தெரியல, என்னோட ஹார்ட் பீட் இன்னமும் ரைஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னோட கனவும் அப்படியே உண்மையாகிற மாதிரியும் இருக்கு. பாக்குறதுக்கு சைல்டிஷாவும் தெரியலாம். இவங்க பேசும்போதே நேனேவும் வந்து சொல்றா, வந்து இந்த ரூட்டை ஃபுல்லா பார்த்துட்டேன். அதாவது இது ரொம்ப வியர்டா இருக்கு. ஒருத்த வந்து பாக்குறான், அந்த இடமே ஒரு மாதிரி மயானமா தான் இருக்கு. இதை பார்க்கும்போது நம்ம போகலாம்னு நினைக்கிறேன். போற வழியில தண்டர் பைக்கை பத்தி அவன் சொல்றான். தண்டர் பைக் இது வரைக்கும் 8வது ஃப்ளோர் வரைக்கும் போயிருக்கு. இது 8வது ஃப்ளோரா, இது வரைக்கும் ஒரு 2 வாரமோ எதுதான் ஆயிருக்கும். நம்மளோட வேலை என்னன்னா, ஏதாச்சும் இங்க விஷயம் தப்பா போதா அதை கவனிக்கணும். ஆனா நம்ம அதுக்குன்னு கவலைப்பட வேணாம். ஏன்னா நம்ம கிட்ட லைவ் ஸ்ட்ரீம் இருக்கு. இது வழியா பென்ஹுடும் மற்றவங்களும் நம்மள பார்ப்பாங்க. ஆனா ஒரு விஷயம், இந்த டஞ்சனுக்கு கீழே ஏதோ ஒரு டவர் இருக்கான். கண்டிப்பா போற வழியில எங்கேயாச்சும் நம்ம படிக்கட்ட பாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இங்க சொல்றபடி பார்த்தா நம்ம வந்து இந்த பக்கமா தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். மேலேயோ கீழேயோ படிக்கட்டு வழியா தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் போல. போற வழியில நேனே அவளோட கண்ணாடியை வச்சு பாக்குறா. அங்க வந்து ஏதோ ஒரு மாஸ்டரும் தெரியுது. அங்கல இருந்து இவங்களுக்கு வேற வழியும் இல்ல. இவங்க அங்க போய் பார்த்தா அந்த மாஸ்டர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு மாஸ்டரை நான் பார்த்ததே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அது சிமிரா அந்த வகையில இருக்க மாஸ்டர்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வேற வழி இல்ல. அதாவது நம்ம வந்து இங்க இருந்து அதை தாக்குற மாதிரி இருக்கும். ரெயின், உன்னோட ஸ்பெல்லை யூஸ் பண்ணு. நீ வந்து உன்னோட அம்பை யூஸ் பண்ணு. இதை நீ வச்சுக்கோ. அது இதா, அப்பனா நான் ஸ்வாட வச்சு அதை வெட்ட தேவையில்லையா? அது கரெக்டா தான் இருக்கும். இருந்தாலும் இதை வச்சு நீ யூஸ் பண்ணா சிம்பிளா அது முடிஞ்சிடும். நான் போன வாட்டி கிடைச்சேன் அந்த இதை நான் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. சோ கவலைப்படாத. ஃபர்ஸ்ட் ரெயின் அவளோட ஸ்பெல்ல போட அங்க ஹீரோவும் ஸ்பெல்ல போடுறான். இதே மாதிரி அவங்க 3 பேரும் மாத்தி மாத்தி தாக்குறாங்க. இதனால அந்த மாஸ்டர் அப்படி அழிஞ்சு போகுது. உண்மையிலேயே வேற லெவல். நீங்க நான் இங்க அவளைக்கும் பெருசா ஏதோ பண்ணல. அதே மாதிரி நான் உங்களை பார்த்தேன். நீங்க வந்து அதே ஸ்பெல்ல தான் போட்டீங்க. நான் வந்து சுத்தமா எதிர்பார்க்கல. ஏன்னா நீங்க பண்ண மூவை நான் திரும்பவும் பார்க்க முடியும்னு. இதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு எத்துக்கு வராங்க. யார் யாருக்கிட்ட என்னென்ன குறைவா இருக்குன்னு கேட்கறான். வந்து ஒரு ஆரோவை தான் பயன்படுத்தினேன். அதே மாதிரி நான் 3 ஆரோவை பயன்படுத்தினேன். இப்போ என்கிட்ட இன்னமும் நிறைய இருக்கு. என்னோட மானாவும் அவளைக்கும் கம்மியாகல. நம்ம கவலைப்பட வேணாம். போனா எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. அப்போ இங்க இருக்க செஸ்ட்டை வந்து நம்ம ஓபன் பண்ண போறோமா? ஆமா, ஆனா இதை லைவ் ஸ்ட்ரீமா நம்ம பண்றதா எனக்கு சரியா தெரியல. அதுக்கும் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். நீனே ஓபன் பண்றா. அதுக்குள்ள ஏகப்பட்ட ஜுவல்ஸ் இருக்கு. சில்க், நீ என்ன பண்ணு, உன்னோட ஸ்டோரேஜ் பேக் குள்ள எல்லாத்தையுமே போட்டுக்கோ. போடும்போது இப்பதான் ஒரு ரிங்கியை பாக்குறான். அது ஒரு ரேரான ஐட்டமா. கூடவே கருப்பா ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. அது என்னதுன்னு அவனுக்கு தெரியல. யூக், அது வந்து என்னது? இது வந்து ஆர்டிஃபெக்ட் தான். ஆனா என்னால இன்னமும் சொல்ல முடியல இது என்ன வகையான ஆர்டிஃபெக்ட்னு. அதாவது சிம்பிளா சொன்னா இது பேபி ஆர்டிஃபெக்ட் மாதிரி தான். அப்படின்னா அது எனக்கு வேணும். இல்ல எனக்கும் தான் வேணும். இல்ல நம்ம இதை வச்சுக்க கூடாது. இதனால ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம பென்ஹுட் அவருக்கு தான் கொடுக்கணும். ஆனா இந்த ரிங் வந்து உனக்கு பர்ஃபெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உன்னோட விரல் அளவுக்கு இது கரெக்டா இருக்கு. மாட்டும் போது அவளுக்கு இன்னமும் வெக்கமா இருக்கு. இதனால உன்னோட மேஜிக்கை ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். உன்னால இன்னமும் நல்லா பயன்படுத்த முடியும் மேஜிக் எல்லாம். இதுக்கப்புறம் நீ செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு வரா. ஏய், நான் வந்து பார்த்தம்பா, தான் படிக்கட்டு இருக்கு. நம்மளால இன்னமும் போக முடியும். சீன்ல அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நம்ம ஏகப்பட்ட மாஸ்டரை என்கவுண்டர் பண்ணோம். எல்லா மாஸ்டரும் நார்மலான மாஸ்டர் தான். ஆனா இங்க அவளைக்கும் பெருசா எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இல்ல, நீ அப்படி சொல்லக்கூடாது. நம்ம பார்த்தது எல்லாமே நார்மலான மாஸ்டரா இருக்கலாம்.
இங்க பார்த்த செஸ்ட் அது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. உங்களுக்கு கிடைச்ச அந்த செஸ்ட்டுக்குள்ள எல்லாமே ரொம்ப ரேரான ஐட்டம். அதுல இருக்க அந்த ரிங்கு அது வந்து ஹை வேல்யூவான ரிங்கு. அதே மாதிரி அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் என்ன வகையான ஆர்டிஃபெக்ட் நம்மளுக்கு இன்னமும் தெரியல. எப்பயுமே ஒரு டஞ்சனை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் ஹை லெவல்ல இருக்கும்போது தான் அதுக்கேத்த மாதிரி இந்த செஸ்ட் கிடைக்கும். அதுக்குள்ள ஹை வேல்யூவா இருக்கிற ஒரு பொருளும் இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்ல, எல்லாமே வீக்கா இருக்கு. ஆனா ஹை வேல்யூவான பொருள் கிடைக்குது. இதுலயே நம்மளுக்கு டவுட் கிரியேட் ஆகுது. சரி ஏதோ ஒண்ணு நம்ம இத பத்தி உள்ள போய் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நாள்னால இது போதும், நம்ம போகலாம். போற வழியில எக்ஸிட் வரைக்கும் அவங்க வந்துறாங்க. அங்க யாரோ ஒருத்தங்க வர மாதிரி இருக்கா. இவன் சொல்றான் யாரோ ஒருத்தங்க நம்மள நோக்கி வராங்க. யார் அதுன்னு பார்த்தா தண்டர் பை கூட ஆளுங்க தான். பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு யூக். யோசிச்ச மாதிரி தான் நீ ஃபைனலி இங்க வந்துட்ட போல. ஆமா நான் வந்து மந்து போயிட்டேன். நீங்களும் இங்க தான் இருக்கீங்க. ஆமா நீ வந்து இங்க வந்திருக்கனா ஃபர்ஸ்ட் நான் இன்விடேஷனை கொடுக்கும்போது அக்செப்ட் பண்ணிருக்கலாம்ல. நாங்க வந்தது கிங்டம் வழியா அபிஷியலா இங்க ஹெட் ஹண்டிங் பண்ண வேண்டியதான். அதனால நாங்க எதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும். இதோ ஒண்ணுப்பா, நீ வந்து எங்களோட டஞ்சனுக்கு வந்திருக்க. நம்ம 2 பேருமே இங்க இருக்கோம்னா நம்ம 2 பேருமே அலைஸ் மாதிரி தான். ஸோ நீங்க என்ன கண்டுபிடிச்சிங்க அதை வந்து எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த டேட்டா அதையும் கொடுத்தா நல்லா இருக்கும். வாய்ப்பே இல்ல, நாங்க வந்து எதுக்கு தரணும். நீ வந்து என்னோட அலைஸும் இல்ல, நாங்க ஒத்துக்கவும் மாட்டோம் அப்படி பண்றதுக்கு. என்னப்பா நீங்க இருக்கிறது சி ரேங்க் பார்ட்டி, நாங்க இருக்கிறது ஏ ரேங்க் பார்ட்டி. இப்போ நான் யாரு பெரிய ஆளு? நாங்க தான். நீங்க வந்து எங்களுக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கணும். நீங்க என்னன்னா இப்படி பேசுறீங்க, இதெல்லாம் என்ன கதையா இருக்கு? மரியாதையா கொடுங்க. ஆனா அங்க சில்க் வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்றாளா? இதை பார்த்தோன்னே அவங்க பயங்கரமா கத்துறாங்க. ஹேய் ஒரு டார்க் எல்ஃப் தானே, உனக்கு எப்படி எங்க கிட்ட பேசுறதுக்கு தகுதி இருக்கு? இந்த மாதிரி ஆளுங்களாம் எங்க கிட்ட பேசவே கூடாது. மரியாதையா வாய மூட்டுரு. இப்பயாச்சும் நீ ஒத்துக்கிறியா யூக்கு? மரியாதையா வாய மூடுங்க. அவகிட்ட நீங்க அப்படி நடந்துக்க கூடாது. சில்க் வந்து என்னோட ஃபேமிலி மாதிரி. அவகிட்ட நீங்க இப்படி பண்ணீங்க அவ்வளவுதான், பாத்துக்கோங்க. எல்லாத்தையுமே லைவ் ஸ்ட்ரீமா அவங்க பாத்துன்னு இருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியல. கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு வெக்கமாவே இல்லையா? ஏ ரேங்க் பார்ட்டில இருந்துட்டு சி ரேங்க் ஆளுங்களை இப்படி மிரட்டுறீங்க. அங்க யூக்கும் போற வழியிலேயே கத்தி விட்டு போயிடறான். நான் வந்து உன் கூட எல்லாம் வேலை செய்வேன் நினைச்சு கூட பார்க்காத, வாய்ப்பே இல்ல. இதனால அவங்க இன்னமும் தான் கோவமா வராங்க. நெக்ஸ்ட் சீன்ல அங்க வந்து கில்டு மாஸ்டர் பயங்கரமா கத்தி விடுறாரு. நீங்க வந்து என்ன வேலை பண்ணிருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா? உங்க மேல அலிகேஷன் வந்திருக்கு. நீங்க வந்து தப்பான விஷயத்த அங்க பண்ணீங்கன்னு. ஆமா நாங்க என்ன விஷயத்த பெருசா பண்ணிட்டோம்? நாங்க சும்மா பேசணும், அதுல சண்டை ஆயிடுச்சு அவ்வளவுதான். என்ன சொல்ற? உன்னோட ஸ்பான்சர்ஸ் அவங்க மேல இருந்தும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. எல்ஃபோட ஹெட் குவார்டர்ஸ் அங்கல இருந்தும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன நீங்க பேசுறீங்க? சும்மா நாங்க பேசணும். அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரூடா நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. அதனால தான் சண்டையே ஏற்பட்டது. என்ன அது ஒரு சின்ன பிரச்சனை தானே, அது எதுக்கு எவ்வளவு பெருசா இழுக்கிறீங்க? நான் ஒரு பயங்கரமா அடிச்சாரு. இதனால அவன் ரொம்ப கடுப்பாகிறான். நீங்க அடிக்கிறீங்க இல்லையா? பின்ன அது உனக்கு சின்ன பிரச்சனையை தெரியுதா? இது வந்து ஒரு எல்ஃப தப்பா பேசியிருக்க. இதனால மத்த நாட்டுக்கு இடையில எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படும் உனக்கு தெரியுமா? அதுக்கு மேல இந்த நாட்டோட மரியாதை அது வந்து உன்னால குறையும். ஏன்னா லைவ் ஸ்ட்ரீம்ல எல்லாருமே அதை பார்த்தாங்க. எல்லாருக்குமே நீ என்ன பண்ணன்னு தெரியும். அதனால மரியாதையா நாளைக்கு லைவ் ஸ்ட்ரீமை போட்டு இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கிற, இல்லைன்னா அவ்வளவுதான். ஏன்னா உங்களால ஒரு அட்வென்ச்சரரா திரும்பவும் இருக்க முடியாது. அது கூட பறி போகலாம். நீங்க வந்து என்ன பேசின்னு இருக்கீங்க? அவங்க வந்து வெறுமா ஒரு சி ரேங்க் பார்ட்டி தான். அங்க ஒண்டி இல்லைன்னா அவங்களால உள்ள போக முடியுமா? நாங்க ஏ ரேங்க் பார்ட்டி அப்ளை பண்ணோன்னே எங்களுக்கு கிடைச்சது. அது வழியா தான் அவங்களே வந்தாங்க. எங்களை மாதிரி ஏ ரேங்க் பார்ட்டி இருக்கிறதுக்கு நீங்க பெருமை பண்ணும். நாங்க ஒண்டி இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? வந்து அப்படி எல்லாம் சொல்ல தேவையில்ல. ஏன்னா அந்த சி ரேங்க் பார்ட்டி க்ளோவர் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்த அடைஞ்சிருக்காங்க. அவங்க மிஷினை பண்ண அவங்க வந்து இப்போ ஏ ரேங்குக்கே வந்துட்டாங்க. கேட்டவன் இன்னமும் ஷாக் ஆகுறான். அது அவங்க எல்லாருமே ஏ ரேங்கா? ஆமா அதேதான். நாளைக்கே நீ வந்து எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க தயாராரு லைவ் ஸ்ட்ரீம்ல. என்னது நான் வந்து எதுக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? எல்லாமே யூ கூட வேலை தானே. எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அவனை புள்ளிய ஒரு வாய்ஸ் வந்து, சைமன் எனக்கு வந்து தெரியுது நீ எவ்வளவு கோவமா இருக்குன்னு. நீ கவலைப்பட வேணாம். எனக்கும் அவங்கள பழி வாங்கணும். அதனால நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து அவங்கள பழி வாங்கலாமா? என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பிளானும் இருக்கு. அது படி போனா எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதனால திரும்பவும் மேலேயும் போக முடியும். சரி சீக்கிரம் சொல்லு, நான் வந்து எப்படி மேல போறது? சோ இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போகும். அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிற அந்த விஷயம் அது வந்து என்னதுன்னு தெரியல. இல்ல ஏகப்பட்ட மிஸ்டீரியஸான மாஸ்டரும் இருக்கு. அதையும் நம்ம ஆளுங்க பார்க்க போறாங்க. அதுக்கு மேல குண்டனோட என்ட்ரியே இப்பதான் வந்திருக்கு. இவனால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நம்மளுக்கு போக போக தான் தெரியும். மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் மத்த எபிசோட உங்களை தேடி வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.